Good morning students. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் உடைய நியூமரிக்கல்ஸ், அதாவது டெக்ஸ்ட் புக் சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். கொஸ்டினை பாருங்க. வாட் இஸ் தி ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்மால் சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் ஹேவிங் சார்ஜஸ் 2 × 10⁻⁻7 கூலும் and 3 × 10⁻⁻7 கூலும் placed 30 cm apart in air? என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஒரு சார்ஜ் இருக்குது, சரி ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஒரு சார்ஜ் வந்து Q1, இன்னொரு சார்ஜ் Q2. See, இந்த சார்ஜோட வேல்யூ 2 × 10⁻⁻7 கூலும். இந்த சார்ஜோட வேல்யூ 3 × 10⁻⁻7 கூலும். Distance between these two R, that is equal to 30 cm. இப்போ ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? யூஸிங் கூலம்ஸ் லா. கரெக்டா? அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா, F is equal to K into Q1 Q2 by R square. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி 30 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கொடுத்துருந்தா SI யூனிட்டில் நம்ம மாற்றிக்கணும். இதை மாற்றினா எவ்வளோ வரும் அப்படின்னா 0.3 மீட்டர் அப்படின்னு. ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. சில பேருக்கு புரியாது, ஒன்றும் கிடையாது, 30/100ன்னு போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? இல்லைன்னா எப்படி எழுதிங்க தெரியாதவங்க, 30 × 10⁻⁻2 மீட்டர், தட் இஸ் நத்திங் பட் 0.3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தி வேல்யூஸ். கே வேல்யூன்னா, கே வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். K is equal to 9 × 10⁻9. கரெக்டா? ஸோ Q1 Q2 எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 9 × 10⁻9, 2 × 10⁻7, 3 × 10⁻7 divided by 0.3 square. ஓகே, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இதை புரியறதுக்காக நான் எழுதிக்கிறேன் திரும்பவும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மெத்தடையும் சேர்த்தே பார்ப்போம். நேரம் ஆனாலும் பரவாயில்ல. 3 × 10⁻1 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்? இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? 9 × 10⁻2ன்னு வரும். ஸோ இந்த 9 இந்த 9 கேன்சல் பண்ணிடலாம். 2 3s are 6. சரி, இங்கே மேலே -7 இருக்குது, -14. நான் புரியறதுக்காக இந்த மாதிரி செய்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. அதனால் 10⁻⁻14, இது ஒரு 10⁻9. ஸோ 10⁻9 எல்லாத்தையும் நம்ம எழுதிப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. 10⁻9 10⁻−14, இது மேலே போகும், மேலே போனால் 10⁻+2. ஸோ -14ல் 9 போயிட்டுனா -5, -5ல் 2 போயிட்டுனா 10⁻−3, 6 × 10⁻−3. ஓகே, இது என்னது? ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறதுனால இது வந்து நியூட்டன். சரி, இது ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ரிப்பல்சிவ். ஸோ ரொம்ப விளக்கமாக எழுதுகிறோன்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு ஈஸியாக புரியும், சில பேருக்கு இந்த பவர் கன்வர்ஷனே தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பாடம் எடுக்கிறோம். அதனால் புரிஞ்சவங்க நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம், புரியாதவங்க கொஞ்சம் இதை வச்சு புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள். தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் எ ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் சார்ஜ் 0.4 microcoulomb due to another small sphere of charge -0.8 microcoulomb in air is 0.2 Newton. What is the distance between the two spheres? Then second one, what is the force on the second sphere due to first sphere? ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம விஷுவலைஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நான் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் ஏ ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் சார்ஜ் 0.4 microcoulomb. ரெண்டு சார்ஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ எழுதிப்போம். Q1 is equal to 0.4 microcoulomb. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.4 × 10⁻⁻6 கூலும். இன்னொரு சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ்
microcoulomb. So 0.8 into 10 to the power of minus 6 coulomb. ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 0.2 நியூட்டன். என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்பியர்ஸ். ஸோ அப்போ நான் என்ன கேட்குறாங்கன்னா ஆர் வந்து கேட்குறாங்க. ஓகே, சரி, இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம் என்ன போட்டிருக்கு அப்படின்றத. ரெண்டு சார்ஜு, ஒன்று வந்து Q1, இன்னொன்று வந்து ப்ளஸ் Q1 போட்டுக்குங்க, இன்னொன்று வந்து மைனஸ் Q2. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி. பட் ஃபோர்ஸ் என்னங்கிறத கொடுத்துட்றாங்க, 0.2 நியூட்டன். இது வந்து ஆப்போசிட் சார்ஜுங்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். Now again same formula, F is equal to K into Q1 Q2 by R square. சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏற்கனவே K நான் வேல்யூ சொன்னேன், 9 into 10 to the power of 9 into Q1 வேல்யூ 0.4 into 10 to the power of minus 6 into Q2 வேல்யூ மைனஸ் சைன் எடுத்துக்காதீங்க 0.8. ஏன்னா மைனஸ் சைன் எதை சொல்லுதுன்னா ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு தான் சொல்லுது, வேற ஒன்றும் சொல்லலை. minus 6. ஆர் எனக்கு தெரியாது. ஸோ ஃபோர்ஸு கூட நம்ம எழுதிடலாம். ஏன் ஃபோர்ஸ் எழுதாம விட்டோம் நம்ம? ஸோ ஃபோர்ஸ் எழுதிடலாம். ஃபோர்ஸ் எவ்வளோ? 0.2 நியூட்டன். ஸோ இப்போ நமக்கு ஆர் தான் வேணும். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு divided by the 0.2 இங்கே போட்டுப்போம். நான் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்ச அளவு செஞ்சு காட்டுறேன், அதை பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா புரியும். சரி, இந்த 0.2 என்ன செய்யலாம்? இந்த 0.4 2 டைம்ஸ் அடிக்கலாம். என்ன ஆகும்? சரி, இப்போ பாருங்கள், 2 9s are 18, கரெக்டாக? அந்த 18 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை எப்படி மாற்றி எழுதிக்கணும்? சரி, நான் எல்லாருக்காகவும் இதை நான் செய்யலை, சில பேர் புரியலன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் நான் இதை மாதிரி கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன். எனக்கு மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஏன்னா எல்லா வீடியோவையும் அவங்க வந்து டைரெக்டாக போட்டுட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிடுறாங்க. அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? சில பேருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது, சில பேருக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே சார், இது ஏன் அப்படி எழுதிட்டுருக்கீங்கன்னு கேட்காது. நம்பர் இந்த பாருங்கள், ஒரு டிஜிட் தள்ளி பெரிய நம்பர் வச்சுட்டேன் இல்லையா? ஸோ அதனால் இது -7 மாறுது. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது, மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 9s are 18 வருதா? இப்போ 18 × 8 10 80 8 64. அப்போ என்ன ஆகும்? 144. சரி, 144 × 10 to the power of, இது -6, இது -7, -12, -13. -13ல் 9 போயிட்டுனா -4. சரி, இப்போ எனக்கு ஆர் தான் வேணும், ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு √144 × 10 to the power of -4. அப்போ ஆர் என்ன அப்படின்னாக்கா, இது எத்தனை 144 வரும்? 12 × 12 தான் 144. ஸோ 12, இது 10 to the power of -4 ரூட் எடுத்திங்கன்னா 10 to the power of -2. இது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே மீட்டர். இதுலேயே செகண்ட் கொஸ்டின், இது வந்து பார்ட் ஏ அவங்க கேட்டது. பார்ட் பி ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆன் தி செகண்ட் ஸ்பியர் டியூ டு தி ஃபர்ஸ்ட் ஸ்பியர்? ஸோ வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் ஸ்பியர்? இந்த செகண்ட் ஸ்பியர் மேலே ஃபர்ஸ்ட் ஸ்பியர் செலுத்துகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. சரி, செகண்ட் ஸ்பியர் மேலே ஃபஸ்ட்டு ஸ்பியர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஸ்பியர் மேலே செகண்ட் ஸ்பியர் என்ன எக்ஸர்ட் பண்ணிச்சோ அதே ஃபோர்ஸ் தான் இல்லையா? ஸோ அதனால் 2 charges மியூச்சுவலி எக்ஸர்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். அதனால் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, 2 charges ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஏன் ஆப்போசிட்னு சொல்கிறான்னாக்கா, இது ப்ளஸ் இது மைனஸ், அது ஒன்று. இவர் மேலே செலுத்துகிற டைரக்ஷன், இவர் மேலே செலுத்துகிற டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், கரெக்டாக? ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். அப்படின்னா என்ன ஆன்சர் இதுக்கு? சேம் ஃபோர்ஸ் ஆன் தி செகண்ட் ஸ்பியர் டியூ டு ஃபர்ஸ்ட்டும் சேம். ஸோ ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் டியூ டு ஃபர்ஸ்ட் எவ்வளோ?
அதே சேம் சேம் 0.2 நியூட்டன் தான். பட் ஃபோர்ஸ் என்னது, ரெண்டுத்துலேயுமே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, சேம். இது ஒரே வரையில் எழுதலாம், சேம் ஆஸ் தட் ஆஃப் 0.2 நியூட்டன் அப்படின்னு எழுதலாம். ஓகே, புரியறதுக்காக நான் இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இந்த சம் பாருங்க, செக் தட் த ரேஷியோ KE square by G MEMP is dimensionless. MEMP na mass of electron, mass of proton. Look up a table of physical constants and determine the value of this ratio. What does the ratio signifies? So இந்த ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, இந்த ரேஷியோ எழுதிக்கிறேன். KE square by G MEMP. இதில் என்னென்னன்றது தெரியணும் உங்களுக்கு. இது வந்து கூலம்ஸ் லாவில் இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தெரியும்ல. இது வந்து எலக்ட்ரான் சார்ஜ். இது வந்து கிராவிடேஷன் லாவில் இருக்குது, கிராவிடேஷன் யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இது மாஸ் ஆஃப் புரோட்டான். இப்போ இந்த ஈக்குவேஷன் அவன் சொல்கிறான், செக் தட் த ரேஷியோ இஸ் டைமென்ஷன்லெஸ். இது டைமென்ஷன்லெஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. இப்போ நேரடியாக நம்ம யூனிட் தெரிஞ்சதுன்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்படி தெரியலனா என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கேவுக்கு என்ன யூனிட்டு ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? கேவோட யூனிட்டு 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. அதே போல் ஜியோட யூனிட்டு தெரியறதுக்காக நான் வேல்யூ எழுதுகிறேன், 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2. அதே போல் எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னன்றது எழுதுகிறேன், 1.6 × 10⁻⁻19 கூலும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன அப்படின்னா 9.1 × 10⁻⁻31 கேஜி. மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ அப்படின்னா 1.66 × 10⁻⁻27 கேஜி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதைக்கு வேல்யூ வந்து செகண்ட் பார்ட்டில் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தி யூனிட். கேவுக்கு என்ன யூனிட் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. சரி, அடுத்தது சார்ஜுக்கு என்ன யூனிட் பாருங்கள், கூலும். ஸோ இப்போ 2 U ஸ்கொயர் இருக்குது, ஸோ இப்போ கூலும் ஸ்கொயர். கரெக்டாக நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 -1 போட்டிருக்கேன், -2 சாரி, டிவைடட் பை ஜி. இந்த இங்கே இருக்குது பாருங்கள், ஜி நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2. இது வந்து கேஜி, இதுவும் கேஜி. ஸோ கேஜி ஸ்கொயர். யாரெல்லாம் கேன்சல் ஆகிடுவா? எல்லாருமே கேன்சல் ஆகிடுவாங்க. இந்த நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி எல்லாமே கேன்சல் ஆகி என்ன வந்துடும், நோ யூனிட். ஸோ அப்போ இது வந்து டைமென்ஷன்லெஸ். சார் எனக்கு இந்த யூனிட்டில் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இது ஒன்றும் புது மெத்தட்லாம் கிடையாது, ஈஸியானது தான். இது ரெண்டும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூலுமோட ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். இது நியூட்டனுடைய ஃபோர்ஸ் பிட்வீன் 2 மாஸ், 2 பார்ட்டிகல்ஸ், அப்படி தான் சொல்லணும். ஸோ கூலும் என்ன சொல்கிறாருன்னா, 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, K × Q1 Q2/R² இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, E²/R². அதே போல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, G × M1 M2 இருக்குல்ல, அதுதான் MEMP/R². இது எதுலேருந்து வருதுன்னா FE அப்படிங்கிறது K × Q1 Q2/R²லேருந்து வருது. இந்த Q1 அப்படிங்கிறது ஒரு சார்ஜ், Q2ங்கிறது ஒரு சார்ஜ். இது எலக்ட்ரான், இது புரோட்டான். 2 பேருக்குமே சார்ஜ் வந்து வேல்யூ சேம் தான், மாஸ் தான் மாறும். ஸோ அதனால் சார்ஜ் வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் தவிர மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஒன்றும் மாறாது. அதனால் E² அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகே சரி, இப்போ இதிலிருந்து FE_R² KE² வரும். இதிலிருந்து FG_R² அப்படிங்கிறது G × MEMPன்னு வரும். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், FE_R² by FG_R² is equal to KE² G × MEMP.
இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ யூனிட் வைஸ் பாருங்கள், இதுவும் ஃபோர்ஸு நியூட்டன், இதுவும் ஃபோர்ஸு நியூட்டன். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி இந்த சைடு ஒன்றுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நோ யூனிட். ஏன்னா வேரியபிளே இல்லை, அதனால் யூனிட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால இதை டைமென்ஷன்லெஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா செகண்ட் பார்ட்டுக்கு வாட் டஸ் தி ரேஷியோ சிக்னிஃபைஸ். நீங்கள் இந்த ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணி இந்த ரேஷியோ எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்றாங்க. இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சொல்கிறதுக்கு. ஏன் பாருங்க, இப்போ நான் இந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எப்படி எழுதலாம் அப்படின்னா FE by FG இதுதானே இந்த ரேஷியோ. ஏன்னா R கேன்சல் ஆகிடும். ஸோ KE ஸ்கொயர் பை GME MP இதெல்லாம் என்ன நான் நீங்கள் எழுதியிருக்கேன், தெரியாதவங்க அதை பாருங்கள். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தி வேல்யூஸ். இங்கேருந்து எல்லா வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 × 10⁻⁹, 1.6 × 10⁻⁻19 the whole square. (6.67 × 10⁻11). This one 9.1 × 10⁻13. 31. Then 1.66 × 10⁻27. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழி கிடையாது. பட் இதை எப்படி அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 9 கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேஷனுக்காக நான் சொல்கிறேன், எக்ஸாமில் கால்குலேட்டர்லாம் தரமாட்டாங்க. ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 9 கேன்சல் பண்ணலாம், இந்த 1.6 இந்த 1.6 கேன்சல் பண்ணலாம். கரெக்டாக? இதில் இன்னொரு 1.6 இருக்குது. அப்போ இதை 16 மாற்றிங்க, இதை 7 மாற்றிங்க. 16 7 மாற்றினீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது கிட்டத்தட்ட 2 தடவை போகும் இல்லையா. இப்போ 2 பாயிண்டில் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம். ஓகே, சொல்கிறது புரியுதா? அப்ராக்சிமேட்டாக 2 பாயிண்டில் வரும். ஏன்னா இந்த 9 கேன்சல் பண்ணியாச்சு, இந்த 1.6 கேன்சல் பண்ணிச்சு. பட் ரிமைனிங் ஒரு 1.6 இருக்குது, ஏன்னா ஸ்கொயர் இல்லையா அது. அப்போ இது வேறு இன்னொரு ஒரு 10⁻⁻19 வேறு இருக்குது, ஏன்னா -38. ஓகே, ஸோ அப்போ இதை அப்ராக்சிமேட்டாக நாம் பண்ணும்பொழுது நமக்கு 2 பாயிண்டில் வருது அப்படின்னு சொல்கிறோம். பட் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னாக்க 2.287 × 10⁻39. கவனிங்க, இந்த பவர் எப்படி வந்துச்சுன்றதை பாருங்கள். இது நான் தனியாக எடுத்து எழுதுகிறேன். இந்த பவரை பாருங்கள், 10⁻9 இன்ட்டு இது 10⁻−38. ஓகே, டினாமினேட்டரில் இருக்கிற பவர் என்ன? இது 10⁻−11 இன்ட்டு 10⁻−31 இன்ட்டு 10⁻−27. ஓகே, ஸோ இந்த பவர் கன்வர்ஷனுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது -31, இது -11. அப்போ இது என்ன வரும்? 42, -42, -49, -69. கரெக்டாக? 10⁻−69. இது என்ன இருக்குது? இதில் 8 போயிடுச்சுன்னா இதில் -29, 10⁻−29. கரெக்டாக? கொஞ்சம் கால்குலேட்டர் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம போடுறது அப்படியே கரெக்டுன்னு நம்ம சொல்ல வேணாம். கரெக்டாக? -29, -69. அப்போ இது மேலே போணுச்சுன்னு ஆகும், ப்ளஸ் ஆகும். ஸோ அதனால் 10⁻40 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்ராக்சிமேட்டாக. இவங்க வேல்யூ டிஜிட் தள்ளி வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் என்ன இருக்குனாக்கா 10⁻39 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும் அப்படின்னா நமக்கு 0.2ல் வந்திருக்கும். ஸோ அதை இவங்க ஒரு டிஜிட் தள்ளி வச்சதுனால 10⁻39. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னா இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. FE by FG is equal to 2 point in something வருதுன்னு இல்லையா.
இப்போ இது ரேஷியோ இதில் என்ன சொல்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வாட் இட் சிக்னிஃபைஸுங்கிறாங்களா. ஸோ அப்போ FE is equal to 2.28 இல்லாட்டினா இதை விட்டுருங்க. இந்த வேல்யூ வந்து ரொம்ப அப்ராக்சிமேட்டாகவே நம்ம போட்டுக்கலாம். என்ன காரணம்னா ரொம்ப பெரிய வேல்யூ இல்லையா, 10⁻39 அப்படிங்கிறது மிகப்பெரிய வேல்யூ. ஸோ நமக்கு இந்த 2 பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ 10⁻39 டைம்ஸ் கிரேட்டர் தேன் FG அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா FGங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், FEங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻40 டைம்ஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த கொஸ்டினில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இது நெகட்டிவ் இது ப்ளஸ், இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆனது எவ்வளவு பெருசு அப்படின்னா 10⁻49 டைம்ஸ் கிரேட்டர் தென் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம திங்க் பண்ணி பாருங்கள் ஹவு ஸ்ட்ராங் தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, சரி நம்ம வந்து ஸ்வீப்பை வந்து தலையில் தேய்ச்சி நம்ம ஃப்ரிக்ஷன் பண்ணி அந்த ஃப்ரிக்ஷன் எலக்ட்ரிசிட்டி மூலிமா பேப்பர்ஸ் அட்ராக்ட் பண்ண வைக்கிறோம்ல, அதில் கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேப்பரை வந்து ஒட்டுமொத்த எர்த்தே இழுக்குது பிடிச்சி இல்லையா. இந்த பூமியே ஃபுல்லாக என்ன செய்யுதுன்னா இந்த எர்த்தே வந்து இந்த பேப்பர்ஸை சின்ன சின்ன பேப்பர்ஸ் நம்ம போட்டுட்டு அந்த எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க, நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா. ஸோ சின்ன சின்ன பேப்பரை நம்ம பிட்டு சின்ன சின்ன பேப்பரை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்வீப்பை வச்சு என்ன செய்கிறோம், இதை வந்து பக்கத்தில் காட்டுறோம். பக்கத்தில் காட்டினா என்ன ஆகுது, இது அட்ராக்ட் பண்ணுது. நம்ம என்ன இதில் வந்து ஃபீல் பண்ணணும், எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இதை ஃபுல்லாக இந்த பேப்பரை ஃபுல்லாக அந்த ஹோல் எர்த்து பிடிச்சி இழுக்குது. பட் சி திஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு இந்த ஒட்டுமொத்த எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் மீறி இந்த பேப்பர் போய் இதை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ சி ஹவு ஸ்ட்ராங் தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் வந்து எக்ஸ்பிளைன் தி மீனிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் எ பாடி இஸ் குவான்டைஸ்டு. Why can one ignore quantization of electric charge when dealing with a macroscopic large scale அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் எ பாடி இஸ் குவான்டைஸ்டு அப்படின்னா என்ன, எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் எ பாடி இஸ் குவான்டைஸ்டுனா என்ன. ஸோ உங்களுக்கு தெரியும் குவான்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. குவான்டைசேஷன் அப்படின்னா என்ன, குவான்டைசேஷன் இப்போ ஒரு பாடி இருக்குது, ஒரு பாடியோட சார்ஜ் வந்து இந்த பாடியோட சார்ஜ் வந்து Qன்னு வச்சு, இந்த பாடியோட சார்ஜ் வந்து Q அப்படின்னு சொன்னால் இந்த Q அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் NE. ஒன்று ப்ளஸ் சார்ஜாக இருக்கலாம், இல்லைன்னா மைனஸ் சார்ஜாக இருக்கலாம். வாட் இஸ் N அப்படின்னு சொன்னால் இட்ஸ் இன்டெக்ரல் மல்டிபிள்ங்கிறோம். E யார் அப்படின்னு கேட்டால் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அது எவ்வளோ, 1.6 × 10⁻−19 கூலும். ஓகே, அப்போ இந்த பாடியோட சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஈயோட மல்டிபிள் தான். ஓகே, ஒன்று 5E இருக்கலாம், 3E இருக்கலாம், 10E இருக்கலாம், 100E இருக்கலாம். அப்போ இந்த E அப்படிங்கிறது வேல்யூ வந்து நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்த சார்ஜ் அப்படிங்கிறதும் குவான்டைஸ் பண்ணப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் ஏற்கனவே தியரி பார்ட்டில் சொல்லியிருக்கேன் இல்லையா, 0.5Eலாம் வராது, 1.5Eலாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த பாடியோட சார்ஜ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஏ கண்டினியூஸ், இட்ஸ் ஏ டிஸ்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக, டிஸ்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம எப்படி எழுதுகிறோம், அப்போ சார்ஜ் அப்படிங்கிறது N × E. இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு 5 செங்கல் இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், சி 1 2 இது 5 செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த 5 செங்கல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே டிஸ்க்ரீட். இது ஒரு E, இது ஒரு E, இது ஒரு E, இது ஒரு E, இது ஒரு E. ஸோ அப்போ இங்கே மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கிறது எத்தனை அப்படின்னா 5E. திஸ் இஸ் நத்திங் பட் Q அப்படின்னு சொல்கிறோம். பட்டு இந்த இதுதான் குவான்டைசேஷன் வச்சுங்க. இந்த குவான்டைசேஷன் அப்படிங்கிறது மேக்ரோ ஸ்கேலில் பார்க்கும்போது அடிபட்டு போயிடும். இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வால் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்லால் தான் செஞ்சுருக்கிறாங்க. கரெக்டாக, இந்த வாலும் செங்கல்லால் தான் செஞ்சுருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம சொல்லும் பொழுது இங்கே ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா இவர் என்ன சொல்லுவார்னா, அந்த வால்கிட்ட போய் நில்லு அப்படின்னு சொல்லுவாரே தவிர இந்த செங்கல்லாம் எண்ணி 10 செங்கல் 25 செங்கல் இருக்குது அங்கே போய் நில்லுன்னு சொல்ல மாட்டார். சி மேக்ரோ லெவலில் பார்க்கும்பொழுது இந்த தனிப்பட்ட பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செங்கல் வந்து அடிபட்டு போயிடும்.
So we are concentrating on the whole wall. But small scale பார்க்கும்போது we are concentrating on the single bricks நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். பட் ஒட்டுமொத்தமாக வால் both are made up of bricks. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதுவும் செங்கலால் தான் இருக்குது, இதுவும் செங்கலால் தான் இருக்குது. நான் ஏன் இந்த கொஸ்டினை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வேகமாக படிச்சுட்டு போகிறோம் நம்ம, அது என்னன்னு தெரியாமலே. அதுக்காக தான் தியரி பார்ட்லேயும் இதை பற்றி பேசியிருக்கிறேன். இந்த சேம் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன் இந்த தியரி பார்ட். ஜஸ்ட் go through that one. ஓகே. ஸோ அப்போ இங்கே நம்ம வால்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த செங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் மறைஞ்சு போயிடும். இந்த ஒட்டுமொத்த வால் தான் கணக்கில் எடுக்கப்படும். இவன் கேட்குற கொஸ்டின் அதுதான், ஏன் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நீங்கள் இந்த டிஸ்கிரீட் கான்செப்ட், தனித்தனியான விஷயம், டிஸ்கிரீட்னா ஒன்றும் கிடையாது, தனித்தனியாக சொல்கிறோம் இல்லையா, டிஸ்கிரீட் அப்படிங்கிறது மறைஞ்சிருது, கண்டினியூஸ் ஏன் வருது அப்படின்னா நம்பர்ஸ் தான் முக்கிய காரணம். ஸோ அப்போ நம்ம குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது ஸ்மால் ஸ்கேலில் ஓகே, பட் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், n அப்படிங்கிறது இஸ் கிரேட்டர் தென் E. புரியுதுங்களா? ஸோ n ரொம்ப கிரேட்டராக இருக்கும் போது E அடிபட்டு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம அதை எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாம், இல்லாட்டினா நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு நீங்களே எழுதிக்கலாம். ஓகே, சரி நெக்ஸ்ட் சம் போகும். When a glass rod is rubbed with a silk cloth, charges appear on both. A similar phenomena is observed with many other pairs of bodies. Explain how this observation is consistent with the law of conservation of charge. Okay. அப்போ நம்ம கிளாஸ் ராடையும் சில்க் கிளாத்தையும் ரப் பண்ண போகிறோம். சரி, கிளாஸ் ராடு ரப்டு வித்து சில்க் கிளாத், ரொம்ப முக்கியம். கிளாஸ் ராடு ரப்டு வித்து சில்க் கிளாத். அப்படி ரப் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, சார்ஜஸ் அப்பியர் ஆன் போத். உங்களுக்கு தெரியும் கிளாஸ் ராட் என்னவாயிருக்கும், பாசிட்டிவ் ஆகிருக்கும், சில்க் கிளாத்து நெகட்டிவ் ஆகிருக்கும். இது பாசிட்டிவ் ஆகிட்டு இது நெகட்டிவ் ஆகிட்டு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சிமிலர் ஃபினாமினா சப்ஜெக்ட் நிறையா அது மாதிரி ரப் பண்ணிங்கன்னா வெவ்வேறு சார்ஜ் உண்டாகும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ஒபே பண்ணுறாரா, அதை அப்சர்வ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்சர்வ் பண்ணிங்களா, அப்படி ஒபே பண்ணுதான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் ராட் எப்படி சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம், Q is equal to ப்ளஸ் NE, ஏன்னா இது ப்ளஸ் சார்ஜ் ஆகிருக்கு. அதே போல் இதை எப்படி எழுதலாம், Q is equal to மைனஸ் NE. அப்போ இது என்ன நடந்திருக்குன்னா, ஆஃப்டர் ரப்பிங், பிஃபோர் ரப்பிங் என்ன ஆகிடுச்சு, இப்போ இது இப்போ சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு புரியறதுக்காக தனித்தனியாக எழுதுகிறேன். பிஃபோர் ரப்பிங் கிளாஸ் ராடு ப்ளஸ் சில்க் கிளாத், இது அப்படியே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம்னு சொல்லணும். இதை சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா கிளாஸ் ராடு சில்க் கிளாத் ரெண்டும் சிஸ்டம். இப்போ பிஃபோர் ரப்பிங் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சார்ஜ் இருக்குது அப்படின்னா, இங்கே சார்ஜ் இல்லை, இதுவும் நியூட்ரல் கண்டிஷனில் தான் இருக்குது, இதுவும் நியூட்ரல் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன, நெட் சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெட் சார்ஜ் 0. இப்போ ஆஃப்டர் ரப்பிங் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ரப்பிங் பண்ணால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆஃப்டர் ரப்பிங்கில் கிளாஸ் ராட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கிளாஸ் ராட் Q is equal to ப்ளஸ் NE, அதாவது இட் லூசஸ் நெகட்டிவ் சார்ஜ், அதனால் இது பாசிட்டிவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ இதில் போய்ட்டு சில்க் கிளாத்தை பார்க்குறோம். சில்க் கிளாத்தில் என்ன நடந்திருக்கு, Q is equal to மைனஸ் NE, இது நெகட்டிவ் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும் ஏன் ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா, இட் கெயின்ஸ் நெகட்டிவ், இட் லூசஸ் நெகட்டிவ், இட் கெயின்ஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் சார்ஜ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர பாசிட்டிவ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதனால் சில்க் கிளாத் கெயின் பண்ணியிருக்கு, இது லூஸ் பண்ணியிருக்கு. கிளாஸ் ராட் நெகட்டிவ் லூஸ் பண்ணியிருக்கு. நெகட்டிவ் லூஸ் பண்ணதுனால இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் கெயின் பண்ணதுனால இது நெகட்டிவ். வாட்ஸ் த நெட் சார்ஜ் இந்த சிஸ்டத்தில், இந்த டோட்டல் சிஸ்டத்தில் பார்க்கணும். நெட் சார்ஜ் என்ன அப்படின்னாக்கா ப்ளஸ் NE மைனஸ் NE, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பிஃபோர் ரப்பிங்கும் சார்ஜ் 0, ஆஃப்டர் ரப்பிங்கும் இந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸில் நெட் சார்ஜ் 0. ஸோ இட் ஒபேஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கரெக்டாக? ஸோ இட் ஒபேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். நான் ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே, சரி, அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். 4 point charges QA is equal to 2 microcoulomb, QB is equal to minus 5 microcoulomb, QC is equal to 2 microcoulomb, QD minus 5 microcoulomb are located at the
corners of a square ABCD of side 10 cm. What is the force on the charge of 1 microcoulomb placed at the center of the square? ஸோ இந்த படத்தை நம்ம அப்படி எடுத்து போட்டுவிட்டோம். இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி 1 microcoulomb இருக்குது. பாசிட்டிவ் இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ கொஞ்சம் கவனிங்க. நான் முதல்ல படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறமேல் நம்ம மேத்தமெட்டிக்கலாக இது எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு ஏவும் பாசிட்டிவ் 2 microcoulomb, இங்கே இருக்கிறதும் பாசிட்டிவ் 1 microcoulomb. ஸோ ஃபஸ்ட்டு ஏவில் இருக்கிற 2 microcoulomb இந்த 1 microcoulomb எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ், அதாவது எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வெவ்வேறு கலரில் போடுறேன், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். கரெக்டாக இது எப்படி இருக்கு, இதை நான் என்னென்னு போட்டுக்கிறோம், FA அப்படின்னு போட்டுக்கிறேன். சரி, அதே போல் இந்த +2 microcoulomb சியில் இருக்கிற +2 microcoulomb இந்த 1 microcoulomb மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸு சேம் ஃபோர்ஸ், ஏன்னா ரெண்டுமே மேக்னிடியூட் சேமாக இருக்குது. பட் டைரக்ஷன் ஆப்போசிட். திஸ் ஒன் இஸ் FC பிகாஸ் ஆஃப் C, இந்த சியில் இருக்கிற சார்ஜினால. தி சேம் வே இந்த -5 வந்து இந்த +1 microcoulomb. சி திஸ் ஒன் இஸ் +1, திஸ் ஒன் இஸ் -5. ஸோ நல்ல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா, நல்ல கவனமாக பாருங்கள், இது FD பிகாஸ் ஆஃப் D இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதே போல் இந்த -5 இது மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது வந்து FB. பட் சி இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் சேமாக இருக்குது, பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே கேன்சல் பண்ணிப்பாங்க, ஒருத்தவங்க கேன்சல் பண்ணிப்பாங்க. ஃபைனல் நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 microcoulomb மேலே எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து 0. இதை புரிகிற மாதிரி எழுதுகிறேன். சி FA மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, FA மேக்னிடியூட் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு FC மேக்னிடியூட். கரெக்டா? FA மேக்னிடியூடும் FC மேக்னிடியூடும் சேமாக இருக்குது. அதே போல் FBயோட மேக்னிடியூடும் FDயோட மேக்னிடியூடும் சேம். ஏன் மேக்னிடியூட் சேமாக இருக்குன்னா, அந்த சார்ஜஸோட மேக்னிடியூட் சேமாக இருக்குது. இதுவும் 5 -5, இதுவும் -5, இதுவும் +2, இதுவும் +2. ஸோ அதனால் மேக்னிடியூட் சேமாக இருக்குது. பட் ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பட் FA வெக்டார் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு -FC வெக்டார். அதே மாதிரி FB வெக்டார் அப்படிங்கிறது -FD வெக்டார். டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அதனால் ஸோ இப்போ நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆன் 1 microcoulomb at point O இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், FA minus FC, அதே போல் FB minus FD that is equal to 0. எல்லாமும் வந்து வெக்டார் ஃபார்மில் போட்டுப்போம். 0 நெட் ஃபோர்ஸ் வந்து 0. பட் மேத்தமெட்டிக்கலி இது ப்ரூவ்டா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸாக கால்குலேட் பண்ணுறேன். FA வெக்டார் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறேன். நமக்கு தான் வெக்டாரும் கூட கால்குலேட் பண்ணோம்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து மேக்னிடியூட் வைஸே நம்ம எழுதிடலாம். ஏன்னா இப்போ நமக்கு தான் டைரெக்ஷன் எல்லாம் ஆப்போசிட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நோ நீட் டு புட் வெக்டார். ஸோ FA எப்படி எழுதலாம், ஃபோர்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், கூலம்ஸோட ஃபோர்ஸு K × Q1 Q2 / R². சரி, இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்க வந்து இந்த சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த இதுலேருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் R. கரெக்டா? இதுதான் R. அதே போல் எல்லாத்துக்கும் இது 6, இது 6, இது 6, எல்லாமே R. இந்த R வந்து கண்டுபிடிக்கல. ஸோ அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஹவு டு கால்குலேட் திஸ் R? ஸோ நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தெரியும், இது தெரியாதவங்களுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் சில பேருக்கு இதெல்லாம் நான் மேத்தமெட்டிக்ஸ், அந்த மேக்ஸ் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது என்ன செய்கிறேன், நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ABC. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, AC² அப்படிங்கிறது யார் அப்படின்னா AB² + BC². இட் இஸ் ஈக்குவல் டு 10² + 10². ஸோ AC is equal to √10² + 10².
அப்போ என்ன ஆகும் 210 ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டாக 210 ஸ்கொயருக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா கரெக்டு தானே, என்ன ஆகும் 10√2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டா? இது புரியாதவங்க இன்னும் கொஞ்சம் கவனிங்க. 100 100 200ன்னு வந்துடும். ரொம்ப பேசிக்காக சொல்கிறேனே, ஏன்னா நமக்கு எப்படி சில பேர் புரியலன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம இதை போடுறோம். ஸோ 10√2 அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஆனால் எனக்கு வந்து ஏசி தேவையில்லை, ஏஓ தான் தேவை. அப்போ ஏஓ டிஓ எல்லாமே சேம் இல்லையா அதில்? இதை பாருங்க, ஏஓ தட் இஸ் ஈக்குவல் டு டிஓ தட் இஸ் ஈக்குவல் டு சிஓ தட் இஸ் ஈக்குவல் டு பிஓ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். இவங்களெல்லாம் சேர்த்து தான் ஆர்னு சொல்கிறோம். அப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஏஓ அப்படின்னு கேட்டால் AC/2. AC/2னா என்னது? 10√2/2 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் 5√2ன்னு வந்துடும். கரெக்டாக? ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டாக்கா, ஆரோட வேல்யூ வந்து 5√2. ஸோ இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூட இதை ஜென்ரலாக எழுதிக்கலாம், ஏன்னு கூட போடாமல் ஜென்ரலாக எழுதிப்போம். இப்போ நான் அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் FAவுக்கு எப்படி எழுதுறேன்? இந்த Q1 Q2லாம் இருக்கு இல்லையா, இந்த Q1 இந்த Q2 இதெல்லாம் தான் இப்போ இது இந்த சார்ஜும் இந்த 1 மைக்ரோ கூலும் தான் Q1 Q2. அதே போல் இந்த சார்ஜ் இந்த 1 மைக்ரோ கூலும், அதே போல் இந்த சார்ஜ் இந்த 1 மைக்ரோ கூலும், இந்த சார்ஜ் இந்த 1 மைக்ரோ கூலும். ஸோ கவனிங்க, FA is equal to K என்னது 9 × 10⁻⁹ Q1 2 × 10⁻⁻6 2 மைக்ரோ கூலும்ல, அதனால இன்ட்டு Q2 வந்து 1 மைக்ரோ கூலும் 1 × 10⁻⁻6 டிவைடட் பை R ஸ்கொயர். கரெக்டா? R ஸ்கொயர் என்ன 5√2 ஸ்கொயர். கொஞ்சம் டவுட் உள்ளவங்க இங்கே எழுதி வச்சிங்க. Q1 வந்து 2 மைக்ரோ கூலும், Q2 வந்து 1 மைக்ரோ கூலும். அதுதான் யாருன்னா QA, இதுதான் QA, இதுதான் QA அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் QB அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 25 to 15 வந்துடும். கரெக்டாக? கரெக்டு தானே? ஒரு தடவை எழுதிப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு புரியணும். அல்டிமேட்டாக எதுவுமே புரியாமல் சும்மா எழுதி வச்சுட்டு போகிறதில்ல ஒன்றும் யூஸ் கிடையாது இல்லையா? 1 × 6. ஸோ இது வந்து 25, இது 25 ஆகிடும், ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இதனால் இது வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஏதாவது தெரிஞ்சுதா? திரும்பி இதை 25 அடிக்கலாமா? சரி, இங்கே பாருங்கள், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதை 25 அடிச்சிங்க. நான் மெத்தட் தான் சொல்லித்தரேன். நிறைய பேர் ஏன் சார் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. மெத்தட் தெரியணும், நிறைய பேருக்கு தெரியாது. 25 அடிக்கலாமா? சரி, இப்போ இதை நான் 19 மாற்றிக்கிறேன்னு வச்சுங்களேன். இது பாருங்கள், ஒரு ஸ்டெப் எழுதிப்போம் எக்ஸ்ட்ராவா. இதை நான் 19 எழுதிக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 19 நான் எழுதிக்கிட்டேன்னா நம்பரை பெருசாக்குன்னா என்ன ஆகும்? பவர் சின்னதாகும். சரி, இன்ட்டு 10⁻⁻12 மைனஸ் ஆர் டிவைடட் பை 25. இப்போ 90/25 என்ன ஆகும்? நல்லாவே தெரியும் உங்களுக்கு. 25 90ல் 3 டைம்ஸ் போகும் இல்லையா? இப்படியே நீங்கள் அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 3 டைம்ஸ் போகும். அப்போ மீதி 15 இருக்குது, 150 ஆகிடும். 150ல் 25 வந்து 6 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ 3.6 × 10⁻8ல் -12ல் 8 போயிட்டுனா -4. கரெக்டாக? பவர் வந்து இடிக்கிற மாதிரி. என்ன பவர்? -4 இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் இதை சென்டிமீட்டராகவே வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதை மீட்டராக மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இங்கே மீட்டராக மாற்றிருந்தால் என்ன வரும்? 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? இங்கே 10⁻⁻4ன்னு இருக்கும். இது மேலே போணுச்சுன்னா என்ன ஆகும்? 10⁻+4ன்னு வந்துருக்கும். அப்போ இது +4 -4 கேன்சல் ஆகி 3.6 நியூட்டன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இந்த ஃபைனலாக வந்துச்சு இல்லையா? இது சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டராக மாற்றுங்க அப்படின்னா 5√2 × 10⁻⁻2 மீட்டர். இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்கொயரில் என்ன வரும்? 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் வரும், -4 வரும். -4 மேலே போய் கேன்சல் ஆகி +4 கேன்சல் ஆகி 10⁻⁻2. ஓகே, சரி. இப்போ நம்ம ஒரு இதுக்கு போட்டோம் இல்லையா? இதே மாதிரி
தான் அடுத்ததுக்கும் வரப்போகுது. எப்படி இப்போ இந்த 2 இந்த 1 வச்சு போட்ட மாதிரி தான் திருப்பி இதுக்கும் வரப்போகுது. அப்போ எஃப்சியும் சேம் தான். ஓகே, எஃப்சியும் என்ன வரப்போகுது? அகெயின் 3.6 நியூட்டன் தான். புரியுதா? இது எஃப்ஏ, எஃப்சியும் அதே 3.6 நியூட்டன். ஏன்? ரெண்டுமே 2 மைக்ரோகூலம் 2 மைக்ரோகூலம், எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் 1 மைக்ரோகூலம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எஃப்சியும் சொல்லிட்டேன். அதே போல் எஃப்பி எஃப்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சம்மை நம்ம திருப்பி எழுதிப்போமா? இந்த இதெல்லாம் தேவையில்லை இல்லையா? நமக்கு வேல்யூலாம் ஞாபகம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் யூ கேன் சப்ஸ்டியூட் தட் வேல்யூஸ். வேணா நம்ம பார்த்து எழுதுவோம். இது என்னன்னாக்கா 5 மைக்ரோகூலும் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எஃப்பி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். எஃப்பி என்ன அப்படின்னா அதே போல் எஃப்பியில் என்ன வரும்? QA வந்து உங்களுக்கு -5 மைக்ரோகூலும். QB என்ன வரும் அப்படின்னாக்கா +1 மைக்ரோகூலும். R வந்து டிஸ்டன்ஸு 5√2, அதில் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? K × QA QB by R². ஸோ 9 × 10⁻9 QA 5 × 10⁻6. மைனஸ் சைன்லாம் போடக்கூடாது, அது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை தான் சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. -6 5√2 × 10⁻². போன தடவை செஞ்ச தப்ப நம்ம இதில் செய்ய வேணாம், அதனால் மீட்டரில் மாற்றிக்கிட்டேன். 10⁻² மீட்டர். ஸோ இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பாருங்கள். நான் புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக எழுதுகிறேன். -12 அதே மாதிரி 50 × 10⁻⁻4 அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த 5 அடிச்சிடலாம், இதில் 10 டைம்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 10⁻12 +9 அப்படின்னாக்கா -3. ஓகே, இது எப்படி ஆகிடும் பாருங்கள். இந்த 10 அதில் சேர்த்தோம்னா என்ன ஆகும்? 10⁻−4 ஆகுமா -3 ஆகுமா? அதில் கவனிங்க. அப்போ இது 10⁻1 சேர்ந்துச்சுன்னா பெரிய நம்பர் ஆகிடும் இல்லையா? -3. சரி, ஸோ -3 மேலே போணுச்சுன்னா +3 ஆகும். +3 போணுச்சுன்னா என்ன ஆகும்? -3 +3 கேன்சல் ஆகி வெறும் 9 தான் ஆகும். ஓகே, இது மேலே போயிடும், மேலே போனால் ப்ளஸ் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து எஃப்பி எவ்வளோனா 9 நியூட்டன் ஆகும். கரெக்டாக புரியுதா? ஆனால் பாருங்கள், இதே போல் தான் எஃப்டியும் வரும். எஃப்டியும் எவ்வளோ அப்படின்னாக்கா 9 நியூட்டன் தான். ஆனால் சிதி டைரக்ஷன் பாருங்கள் எல்லாமே வேரி ஆகுது. இப்போ எஃப்ஏ எந்த டைரக்ஷனில் செயல்படுது பாருங்கள்? ஓசி டைரக்ஷன், அலாங் ஓசி. எஃப்சி பாருங்கள் அலாங் ஓஏ, அலாங் ஓஏ. கரெக்டா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடுவாங்கல்ல. அப்போ FA is equal to -FC. இதை ஞாபகம் வச்சு. சிமிலர்லி இங்கே பாருங்கள், FB எந்த டைரெக்ஷனில் செயல்படுது? FB வந்து OB. புரியுதா? அடுத்த பக்கத்தில் எழுதியிருக்கோம் நம்ம. FB வந்து along OB. This one along OD. ஸோ அப்போ FB வெக்டார் என்பது -FD வெக்டாருக்கு சமமாக இருக்குது. புரியுதா? போன இதுலேயே வெக்டார் போட்டுங்க. ஸோ இப்போ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் +3.6 -3.6, அதே போல் +9 நியூட்டன் -9 நியூட்டன், இது எல்லாமே இதுவும் நியூட்டன் தான் இல்லையா? ஸோ அப்போ ரிசல்ட் என்ன ஆகிடும்? 0. ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு ப்ராப்ளம் புரியும். நெக்ஸ்ட் சம். An electrostatic field line is a continuous curve. That is, a field line cannot have sudden breaks. Why not? The next one, explain why two fields never cross each other at any time. First, இந்த கொஸ்டினை பாருங்கள். கண்டினியூஸ் கர்வாக இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து கண்டினியூஸ் கர்வு, அது இடையில பிரேக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? நல்லா கவனிங்க. நம்ம இதை பற்றி தியரி பார்ட்லையும் பேசியிருக்கிறோம், திரும்பவும் சொல்கிறேன். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து லைன்ஸ் எப்படி போகும்? லைன்ஸ் வந்து அவுட்வர்டு டைரெக்ஷனில் போகும். ஓகே, அவுட்வர்டு டைரெக்ஷனில் போகும். சரி, இது எது வரைக்கும் போகும்? இந்த லைன்ஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிறோம்,
the lines வந்து till extends to at infinity, extends at infinity, infinity வரைக்கும் போகும் இந்த லைன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே போல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் சார்ஜுக்கு லைன்ஸ் வந்து வெளியிலேருந்து வரும், அதாவது இன்வெர்டு டைரெக்ஷனில் இருக்கும். இன்வெர்டு டைரெக்ஷன் இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து இன்ஃபினிட்லேருந்து வருது. சரி, மேத்தமெட்டிக்கலாக தான் நம்ம அதை சொல்கிறோம், பட் ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஃபீல்டு நம்ம வந்து இப்போ இங்கே ஒரு சார்ஜை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சரி இங்கே ஒரு சார்ஜை வைக்கிறோம், ஒரு டெஸ்ட் சார்ஜை வைக்கிறோம், இந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அது இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் வழியில் வைக்கிற சார்ஜ் எல்லாமே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்படின்னா இந்த லைன் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படின்னா ஆன் தி வேல பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எக்ஸ்டர்ன்ஸ் டில் இன்ஃபினிட்டி. ஸோ அதனால் இடையில பிரேக் ஆகாது. நம்பர் 1 ஓகே. நம்பர் 2 என்ன கேட்குறாங்க அப்படின்னா லைன்ஸ் நெவர் கிராஸ் ஈச் அதர் அப்படின்றாங்க. கரெக்டு தான். இப்போ ஒரு கால் அப்படி கிராஸ் ஆனால், நம்ம தியரி பார்ட்லேயும் பேசியிருக்கிறோம், ஒரு கால் 2 லைன் வந்து இப்படி கிராஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். என்ன ஆகும்? இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் 2 டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த டைரெக்ஷனில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரெக்ஷனில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் வருது. ஸோ ஒரு பாயிண்டில் 2 டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நாட் பாசிபிள். ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது, நாட் பாசிபிள். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் 2 டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷனை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு லைன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு லைன்ஸ் போகுது, அடுத்த லைன்ஸ் இப்படி வருது, அடுத்த லைன்ஸ் இப்படி வருது அப்படின்னா இஃப் ஐ வாண்ட் டைரெக்ஷன் அட் திஸ் பாயிண்ட், ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு வந்து டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னு சொன்னால், ஸோ ஐ ஹவ் டு ட்ரா ஒன் டேஞ்சன்ட் ஹியர். திஸ் டேஞ்சன்ட் gives electric field direction. If I want here, I have to draw one tangent here. The tangent gives electric field. If I want here, I have to draw one tangent. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு டைரெக்ஷன் தான் இருக்குமே தவிர ஒரே பாயிண்டில் 2 டைரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் இட் நெவர் intersect. Okay, next we move on to the next question. எட்டாவது கேள்வி. 2 point charges QA is equal to 3 microcoulomb and QB is equal to minus 3 microcoulomb are located 20 cm apart in a vacuum. What is the electric field at midpoint O of the line joining AB? The 2 charges. Then if a negative test charge of a magnitude 1.5 × 10⁻³ -9 coulomb is placed at this point, what is the force experienced by the test charge? இது வந்து டைபோல் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் சேமாக இருக்குது, பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ 2 சார்ஜ் எடுத்திருக்காங்க. நம்பர் 1 QA, இன்னொன்று வந்து QB. சரி, இது எவ்வளோ அப்படின்னா +3 மைக்ரோகூலும், இது வந்து -3 மைக்ரோகூலும். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து டைபோல் அப்படிங்கிறதுனால தியரியில் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா 2D 2L இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க? 20 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. 20 சென்டிமீட்டர்னு சொன்னால் இதை மீட்டரில் எழுதணும்னா 0.2 மீட்டர். ஓகே, நான் ஃபைண்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த மிட் பாயிண்ட். இதோட சென்டர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, இதோட சென்டர் பாயிண்ட்டுன்னு சொன்னால் இங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சென்டர் பாயிண்டில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? அப்போ 0.1 மீட்டர். இது ஓன்னு எடுத்துப்போம். அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.1 மீட்டர். ஸோ இந்த மைனஸ் சார்ஜ் வந்து 0.1 மீட்டரில் சென்டர்லேருந்து, ப்ளஸ் சார்ஜ் 0.1 மீட்டர் சென்டர்லேருந்து. இந்த சென்டர் பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நாம் என்ன செய்யணும்? இந்த ப்ளஸ் சார்ஜினால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு, மைனஸ் சார்ஜினால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். பட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம்? இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, கவனிங்க. ஆட் பண்ணுறதா வேணாமா, அதை எதை வச்சு முடிவு பண்ணுறது, அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளஸ்ஸு சொன்னேன் இல்லையா? இந்த ப்ளஸ் நான் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த படத்தை நான் ஈக்குவலண்ட்டாக இன்னொரு ஒரு படம் போடுறேன் பாருங்கள். இப்போ இதோட ஈக்குவலண்ட் தான் +3 மைக்ரோகூலும். ஓகே, இங்கே யார் இருக்கா? -3 மைக்ரோகூலும். ஸோ ஹவு டு கால்குலேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் திஸ் மிட் பாயிண்ட்டு? மிட் பாயிண்டில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு பிளேஸ் ஒன் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் இல்லையா? யூனிட் டெஸ்ட் சார்ஜ், பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் வைக்கணும். இப்போ இந்த ப்ளஸ்னால இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இவர் தான் ஏ, இவர் தான் பி இல்லையா?
ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ்ங்கிறதுனால FA வந்து இந்த டைரக்ஷன் EA எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே இந்த டைரக்ஷனில் இருக்குது. இவர் மைனஸ்ஸு இவர் ப்ளஸ்ஸு. ஸோ அந்த மைனஸ்னால இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸு அதனால் இருக்கக்கூடிய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ்னால தான் ஃபீல்டு இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணால் ஃபீல்டு கிடச்சோம். அப்போ இவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? ஸோ சேம் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? EBயும் ஃபோர்ஸ் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷனும் ஃபோர்ஸ் டைரெக்ஷனும் ஒன்று தான். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால அப்போ இந்த பாயிண்டில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து EA ப்ளஸ் EB. ஸோ நவ் இட்ஸ் வெரி ஈஸி, வி ஹாவ் டு ஆட் இட். அப்போ ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு EA எவ்வளோ EB எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ EA எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் K × Q/R². ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். K QA/R². அப்போ ஆறுங்கிறது யார்? இவர் தான் ஆர். அதே போல் இவருக்கு இவர் தான் ஆர். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 9 × 10⁻⁹ QA 3 × 10⁻⁻6 மைக்ரோங்கிறதுனால -6 போட்டிருக்கேன். /R², 0.1². ஓகே. ஸோ மாணவர்களுக்காக நான் இதை எல்லா சம்லையும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் சொல்லித்தரேன். நான் சில மாணவர்களுக்கு ரொம்ப இது மாதிரி புரியாத மாணவர்கள் அதை புரிஞ்சவங்க நம்ம அடுத்த ஸ்லைடு போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க 27, இது வந்து 1ன்னு பார்த்தீங்கன்னா 10⁻. நம்ம அப்படின்னு எழுதுவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 27 × 10⁻³ -3 + 9, ஸோ +3 / இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 10⁻⁻1 -1ன்னா ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁻2ன்னு வரும். கரெக்டாக நம்ம சொல்கிறது கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, ஆன்சர்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது 10⁻⁻1. அப்போ இது எப்படி ரொம்ப சிம்பிளாக எழுதுனேன் சார், என்னன்னு புரியல சார்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ இதை நான் 1ஆக மாற்றிட்டேன் அப்படின்னா 10⁻⁻1 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக. இதை 1ன்னு மாற்றினோன்னா பவர் வந்து 10⁻⁻1² வச்சிங்களேன். சும்மா புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? 10⁻⁻2 ஆகிடும். இது மேலே போனால் +2 ஆகிடுமா. ஸோ இப்போ 27 × 10⁻5 ஆகிடும். இதை எப்படி புக்கில் எழுதியிருக்காங்க அப்படின்னா 2.7 எழுதியிருக்காங்க. கரெக்டாக 2.7 எழுதியிருக்காங்க. 2.7 எழுதுனேன்னு வச்சிங்க, இப்போ என்ன ஆகும்? 10⁻6 ஆகிடும். ஏன்னா நம்பரை சின்னதாகும் போது பவர் பெருசாகிடும். அப்போ இது என்ன? அது எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே. EA இது என்ன? Newton/Coulomb. ஓகே, கரெக்டாக. இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது பாருங்கள்? OB அலாங் OB இந்த டைரெக்ஷனில் வருது பார்த்தீங்களா. சரி, இப்போ இதை போல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்த EBயை கண்டுபிடிக்க போகிறோம். வேறு கலரில் எழுதுவோம், கன்ஃபியூஸ் ஆகிட போகுது. EB எப்படி எழுதலாம்? அதே தான், Q × QB /R². K எவ்வளோ? 10⁻⁹ பட் சேம் திங் 10⁻⁻6. எல்லாமே அதே தான், ஒன்றும் மாற போகிறதில்ல. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? FB அகெயின் சேம் 2.7 × 10⁻6 தான் வரப்போகுது. கரெக்டாக, Newton/Coulomb. பட் டைரக்ஷன் என்ன? அதே சேம் அலாங் OB. நோ வாட்ஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும், சேம் டைரக்ஷன். ஸோ EA + EB that is equal to 2.7 × 10⁻6 + 2.7 × 10⁻6 என்ன ஆகும்? 54. ஸோ 5.4 × 10⁻6. இது அடிஷனில் இருக்கிறதுனால காமன் ஆகிடும் பவர், அதை ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதெல்லாம் சொல்லணும் மாணவர்களுக்கு, அப்போ தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ ஃபைனல் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் சார் போவோம்? ஸோ ஃபைனல் ஃபீல்டும் சேம் அலாங் OB டைரெக்ஷனில் தான் போகும் சொல்லுவோம். சரி, இது லாஸ்ட்டாக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கான். இஃப் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பிளேஸ் இன் த நெகட்டிவ் சார்ஜ் 1.5 × 10⁻9 கூலும் வச்சுட்டோம்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அதையும் இந்த பக்கத்திலே போட்டுடலாம், ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான இதுதான். நான் இந்த இடத்துல
போடுறத பி பார்ட்டை எப்படி போடலாம்? நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சிருச்சு. தென் இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா? F is equal to QE தான். ஸோ அப்போ F is equal to Q எவ்வளோ? இது இருக்குது பாருங்கள், இதுதான் Q. Q எவ்வளோ? 1.5 into 10 to the power of minus 9. ஏற்கனவே E தெரியும் நமக்கு, 5.4 into 10 to the power of 6. ஸோ அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ? ஈஸியாக சொல்லிடலாமா? ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8 கிட்ட வருது பாருங்கள். கரெக்டா? 5 1 5 கரெக்டு தானே? 9 5 54 கிட்டத்தட்ட 3. ஸோ அப்போ வந்து 8.6. இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அதை சொல்லிக் கொடுங்க சார், இதை எப்படிலாம் மல்டிப்ளை பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதை 3/2ன்னு போட்டுங்க, 10 to the power of minus 9 இன்ட்டு இதை 54ன்னு போட்டுங்க, 54 into 10 to the power of நம்பரை பெருசாகிட்டேன், அப்போ பவரை சின்னதாகணும். கரெக்டா? 5 இந்த 2ஆல் இந்த 27 அடிச்சிருங்க. கரெக்டா? அப்போ 3 இது 60 3 7 21. ஸோ அப்போ 81 வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஈஸியாக ஆகிட்டு பார்த்தீங்களா? எதையும் போட்டு மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம்னா. அப்போ இது -9, இது +5, அப்போ -4. கரெக்டா? ஃபோர்ஸு -4 தானே? கரெக்டு. அப்போ இவங்க புக்கில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா பவர் -3ல் எழுதுகிறாங்க. ஸோ அப்போ 8.1 into 10 to the power of -3 நியூட்டன். சிம்பிளிஃபிகேஷன் நான் வந்து நிறைய சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, நிறைய மாணவர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் இருக்குல்ல, இங்கே நான் ஒரு சார்ஜை வச்சுட்டேன். இப்போ நான் இங்கே இந்த Qன்ற சார்ஜை வச்சதுனால அவர் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார்னா ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். அது புரியுதா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இப்போ எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் இது ஆப்போசிட் டு நெட் சார்ஜ். ஃபோர்ஸோட டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட் டு இ நெட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ஏன்னா வச்சிருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வச்சா அவர் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ஸோ ஃபைனல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ஓகே, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். 1.9 இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மும் கூட இது. A system has two charges, QA is equal to 2.5 into 10 to the power minus 7 coulomb and QB is equal to minus 2.5 into 10 to the power minus 7 coulomb. Located at points A 0, 0, minus 5. So இப்போ இது என்ன தெரியுதுன்னா இது X, இது Y, இது Z. Same way X, Y, Z respectively. What are the total charges and electric dipole moment of the system? இப்போ இதை நம்ம டயக்ராம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வரைஞ்சிக்கணும். XYZ கோஆர்டினேட்ஸ் பாருங்கள். எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இதை இசட்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இவங்க சொல்கிற தகவல் படி நம்ம எங்கே இந்த வைக்கலாம் அப்படின்னா சார்ஜஸை ப்ளஸ் இசட்டில் வந்து பி சார்ஜை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி அப்படிங்கிற சார்ஜ் இங்கே இருக்குது இல்லையா, கியூபி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்கன்னா ஆரிஜின்லேருந்து 15 சென்டிமீட்டரில் வைக்கிறாங்க. ஓகே, 15 சென்டிமீட்டர் ப்ளஸ் 15 சென்டிமீட்டர். அதே போல் இங்கே வந்து நெகட்டிவ் இசட் ஆக்சிஸில், ஓகே, நெகட்டிவ் இசட் ஆக்சிஸில் இந்த பாயிண்டில் இன்னொரு சார்ஜ் வச்சுருக்குறாங்க. அது யாருன்னா QA. இது எங்கே வச்சுருக்குறாங்க? -15 சென்டிமீட்டரில் வச்சுருக்குறாங்க. ஓகே, சரி. Now what's the distance between these two charges? உங்களுக்கு புரியுதா? இது டைபோல், இது சரிங்களா? இது மைனஸ், இது ப்ளஸ். 2D எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 சென்டிமீட்டர். புரிஞ்சுங்க படத்தில். ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவ். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், QB வந்து பாசிட்டிவாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவில் வச்சுருக்கிறது பாசிட்டிவ், பாசிட்டிவில் வச்சுருக்கிறது நெகட்டிவ். இப்போ கொஸ்டினுக்கு வரும். படம் நமக்கு புரிஞ்சிருச்சு. நான் see the question. What's the total charge? டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன? டோட்டல் சார்ஜுங்கிறது QA ப்ளஸ் QB. டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது QA ப்ளஸ் QB தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்? ஒன்று வந்து -2.5, இன்னொன்று +2.5. கரெக்டாக? ஸோ பாருங்கள், இது வந்து +2.5, இது -2.5, 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்?
ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P என்ன ஃபார்முலா Q இன்ட்டு 2D. Q வந்து ஏதாவது ஒன்று, கரெக்டா? ஸோ ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம்ல. 2.5 into 10 to the power of minus 7. Then what about this 2D? 30. கரெக்டு தானே? ஸோ 30ங்கிறது நான் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டரில் மாற்றிக்கிறேன். ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்லித்தரேன். சிம்பிளான ஸ்டெப்பு தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 25 நான் நம்பரை பெருசாகிறதுனால பவரை வந்து நான் சின்னதாக்கிக்கிறேன். இன்ட்டு இதை 3ன்னு மாற்றிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பரை சின்னதாக்குறேன், ஸோ அதனால் பவரை பெருசாக மாற்றிங்க. அப்போ 3 25 75 இன்ட்டு 10 to the power of minus 9. கரெக்டு தானே? கரெக்டா? ஸோ 75 into 10 to the power minus 7. புக் ஆன்சர் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா 0.75 into 10 to the power of minus 7. ஸோ P அப்படிங்கிறது டைபோல் மொமெண்ட், ஸோ அதனால் கூலும் மீட்டர். ஏன்னா இதுக்கு ஒரு கூலும், இதுக்கு ஒரு மீட்டர், ரெண்டும் சேர்ந்தா கூலும் மீட்டர். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. இந்த டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, எப்பயுமே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு தான் டைரக்ஷன் போகும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் வந்து இந்த டைரக்ஷன். அப்போனா என்ன? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுங்கிற பாருங்க, இசட் ஆக்சிஸ். நம்ம வந்து அதானே எடுத்திருக்கோம், ஏன்னா அவன் இசட்டில் தான் உட்காந்துருக்குன்றான், அதனால தான் இதை வந்து இசட்டாக போட்டிருக்கேன். ஓகே சார், இன்னொரு சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்க. An electric dipole moment dipole with a dipole moment 4 × 10 to the power of minus 9 coulomb meter is aligned at 30 degree with the direction of the uniform electric field of magnitude 5 × 10 to the power of 4 Newton per coulomb. Calculate the magnitude of torque acting on the dipole. சரி, இப்போ இதுக்கு நம்ம படம் போட்டோம்னா என்ன செய்யலாம் பாருங்க. இதுக்கு வந்து இந்த படம் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் படிச்சிருக்கோம் தியரி பார்ட்டில். நீங்கள் அந்த தியரி வீடியோஸ்லாம் பார்க்கலின்னா போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே சரி, இப்போ நான் வந்து இதில் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் வச்சுருக்கேன். இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ், இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ். ஸோ டைபோல் வச்சாக்க என்ன ஆகும்? இவர் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார், ஃபோர்ஸு. இதே போல் இவர் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார்னு சொன்னோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2D அப்படின்னு சொல்லியிருக்கோம். விச் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த தீட்டா வந்து அவன் கொடுத்துருக்கான், இது இருக்கு இல்லையா? திஸ் ஒன் இஸ் தீட்டா, கரெக்டா? அவன் டைபோல் மொமெண்ட்டே கொடுத்துட்றான், எலக்ட்ரிக் டைபோலுடைய டைபோல் மொமெண்ட். ஸோ P எவ்வளோ அப்படின்னா 4 × 10 to the power of minus 9 coulomb meter. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்றோம், E 5 × 10 to the power of 4 Newton per coulomb. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறான்? டார்க் எக்ஸ்பீரியன்ஸ், டார்க் ஆக்டிங் ஆன் தி டைபோல். ஸோ டவ் என்ன ஃபார்முலா? PE sin θ. கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா தியரியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தி வேல்யூஸ், வேறு ஒன்றும் கிடையாது. P எவ்வளோ? 4 × -9, தென் 5 × 10 to the power of 4. சைன் வேல்யூ தீட்டா எவ்வளோ? சி தீட்டா வேல்யூ எவ்வளோ? தீட்டா வந்து 30. ஸோ sin 30, sin 30 1/2. ஸோ இதோட வேல்யூ வந்து 1/2. அப்போ இந்த 2ஆல் இந்த 2 அடிச்சிட்டிங்கன்னா 2 2 5 10, கரெக்டு தானே? ஸோ இன்ட்டு 10 to the power of minus 9 10 to the power of 4. ஒரு தடவை எழுதிப்போம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இது -5, இது ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இது ஒரு 10 to the power of 1ன்னு மாத்திரம், இது 10ன்னு இருக்கு இல்லையா? இந்த சைடு கொண்டு போகணும் வேல்யூ, அப்போ உங்களுக்கு பவர் வந்து 1ன்னு மாறும். ஸோ அப்போ என்ன வரும்? 10 to the power of -4 வரும். அப்போ இது பாருங்கள், புரியறதுக்காக எழுதிக்கிறேன். 10 to the power of -5, இது சேர்ந்துச்சுன்னா 10 to the power of -4. இல்லை நம்பர் வந்து பாருங்கள், 10 இருக்கிறத 1ன்னு மாத்திரம்ல, அப்போ 10 to the power of +1 வரும்ல, இது -5 -4. ஓகே, ஸோ இது என்னது? இது வந்து டவ். டவுக்கு எப்படி யூனிட் எழுதுறது? டவ் உங்கள் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு ஃபோர்ஸு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். டவ்வோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? டவ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு நியூட்டனு, டிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு மீட்டரு. ஸோ அதனால் இது என்ன ஆகும்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ மீதி சமம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.